கிராணி, கிராண்ட்மா, பாட்டி இல்லை கொள்ளு பாட்டி, அதுக்கு பேர் தான் கிராணிங்கிற. என்னங்க எல்லாரை பற்றி கதை சொல்லியாச்சு. அந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் அப்பா அம்மா கூட படுத்து கிடக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் தாத்தா பாட்டி கூட இடப்பட்ட நேரத்தில் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதில் பாட்டின்னா ஒரு பெரிய பெரிய, கிராண்ட்மான்னா ஒரு நக்கல் அடிக்கிறதுக்காக ஒரு கேள்வி பண்ணுறதுக்காக ஒரு பாட்டி வருவாங்க இங்கேருந்து ஒரு வீட்டுக்கு போனால். இவங்க தான் எங்கள் பாட்டின்னு சொல்லி சொன்னாப்புல. என்னது சிஎல் பாட்டின்னாரு. என்ன தம்பி சிஎல்? ஆமாம், எங்களுக்கு லீவு வேணா, கம்பெனிலேயோ கவர்மெண்ட்லேயோ லீவு வேணா இவங்களை அடிக்கடி சாவடிச்சிடும். என்னையா சொல்கிறீங்க? சாவடிச்சு உயிரோட லீவு போடுறதுக்காக என் பாட்டி இறந்து விட்டபடியான்னு சொல்லுவோம் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாட்டி. இந்த பாட்டி இவர்கள் இந்த பாட்டியை கிராண்ட் பாட்டி அந்த கொள்ளு பாட்டியாக வடிவுகரசி யார் சிவப்பு ரோஜாக்களில் கலக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சது என்ன? செக்ஸு அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் பாரதிராஜா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். அது மாதிரி அதுக்கப்புறம் நிறைய குணச்சித்திர வேடங்கள். அடுத்தாப்புல அருணாச்சலத்தில் ஒரு பாட்டி. அடுத்தாப்புல இந்த முதல் மரியாதையில் ஐயோ முதல் மனைவியாக சிவாஜி கணேசனை திட்டு தாங்க முடியாது. இவர் ஒரு பெரிய ப்ளஸ் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டி இவர் 100 ஆண்டு வாழ வேண்டும், அதற்கு மேல் இளமை திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறதாக சொல்கிறார்கள். சரி, அதுக்கும் இந்த திரைப்படத்துக்கு என்னங்க? திடீர்னு பார்த்தா ஒரு 9 வயசு பொம்பளை பிள்ளை இறந்துருக்கு. அதனுடைய இருதய பகுதி திறக்கப்பட்டு இருதயம் இல்லை. அடுத்தாப்புல இன்னொரு நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரணும்னு பார்க்குறப்போ 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு பார்க்குறாங்க. 2 பிள்ளை காணாம போகுது. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு பொம்பளை உள்ள இது மாதிரி இறந்து போயிருக்கு. இது வேறு புதுக்கதையாக இருக்குன்னு சொல்லி தேட போகிறாங்க. யார் நம்ம சிங்கம்புலியும் நம்ம திலீபன். அவர் ஒரு புதிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர்றாரு. சரி, சிங்கம்புலியை போலீஸை நக்கல் அடிக்கிறதுக்குன்னே பயன்படுத்துகிற ஒரு கேரக்டரு. அப்போ போட்டோன்னு நக்கல் அடிக்கிற சீரியஸ் இல்லைன்னு, ஆனால் சீரியஸாக எடுக்கிறார்கள். இவர்கள் அந்த பிள்ளைகளை கடத்தி வைத்தது யார்? அந்த இறந்து போன 9 வயது பிள்ளையோட இருதயத்தை எடுத்தது யார்? ஏன் எடுத்தார்? இதுதான் கதை. இதில் அந்த பாட்டியாக ஒருவர் வருகிறார். அந்த பாட்டி தான் வடிவுக்கரை சொல்கிறோம். அவர் அந்த வீட்டில் உள்ள மெக்கானிக்ஸில் இப்போ உள்ள ரிமோட்டில் பண்ணக்கூடிய மாதிரிலாம் அந்த கையில் அண்டகோகாசம் அவங்க சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சில விஷயங்களை செய்து ஒரு பிரமிப்பை மூட்டுகிறார். இது ஆங்கிலத்தில் நிறைய மொழிகளில் நிறைய வந்திருந்தாலும் தமிழ் அப்பப்போ வந்தால் கூட இது ஒரு புது மாதிரியான இது ஒரு பெண் தயாரிப்பாளர். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தனி மனுஷியாக நின்று ஒரு புதிய இயக்குனர்கிட்ட கதை கேட்டு கொடுத்துருக்காங்க. இது பிள்ளைகள் கதை கேட்குற பிள்ளைகளுக்கு பேய் கதைன்னு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகள் பெற்றோரை திரைப்படத்துக்கு அழைத்து வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓடிடியில் வரும், டிவியில் வரும். இருந்தாலும் தியேட்ரிக்கல் எஃபெக்ட், அந்த மியூசிக்கு, அதுக்கு தகுந்தாவில் பேரலாக நடிப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இதை எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். பிள்ளைகளை எப்படி எச்சரிக்கையாக வைத்திருக்கணும், பிள்ளைகள் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்குது. காவல்துறையோடைய பெருமையை உயர்த்தக்கூடிய ஒரு திரைப்படம்.